1995 முதல் 2014 வரை தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயிலில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒருவர் நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறுமிகளின் சடலங்களை புதைத்ததாக பகிரங்கமாக கூறியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2014 தனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பின்னர் தனது குடும்பத்துடன் தர்மஸ்தலாவை விட்டு வெளியேறியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கியது. தர்மஸ்தலா வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக தவறான தகவல்களை அளித்தும் கர்நாடகா காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழுவை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டி இவ்விவகாரத்தில் புகார் தெரிவித்த 50 வயது தூய்மை பணியாளர் இன்று காலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நேற்று இரவு முதல் விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை 6 மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டார். தனது குற்றச்சாட்டுகளை உண்மை என நிரூபிக்கும் வகையில் காவல்துறையினர் முன்பு புகார்தாரர் ஆரம்பத்தில் புதைக்கப்பட்ட மண்டை ஓடு ஒன்றை தோண்டி எடுத்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய விசாரணையில் புகார்தாரர் ஆரம்பத்தில் சமர்ப்பித்த மண்டை ஓடு போலியானது என்று தெரியவந்தது. இதன் பின்னர் அவர் பொய் சாட்சியம் அளித்தல் மற்றும் தவறான ஆதாரங்களை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இன்று மாலை அவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படுவார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்பு புகார்தாரர் மருத்துவ பரிசோதனைக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் தர்மஸ்தலா கோவில் வழக்கு குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் சனாதன தர்மத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்கும் தர்மஸ்தலா கோயிலை இழிவுபடுத்தும் ஒரே நோக்கத்துடன் இந்த வழக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என கூறியுள்ளார். ஒரு முகமூடி அணிந்த நபர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கொண்டும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கர்நாடக அரசின் முழு நிர்வாகத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்தினார். இது ஒரு தனிநபரின் செயல் மட்டுமல்ல, இதன் பின்னால் இன்னும் மறைக்கப்பட்டுள்ள பெரிய சதி உள்ளது என்பதே உண்மை என அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் அந்த நபரின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு சான்றுகள் எதுவும் இல்லாமலேயே காங்கிரஸ் அரசு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரக்தி அடைந்த அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து 13 இடங்களில் சீரற்ற அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தரவிட்டது. அவற்றை கோயிலுடன் தொடர்புடைய புதைக்குழிகள் என்று வெட்கமின்றி அறிவித்தது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்த விசாரணையின் போக்கில் ஒரே ஒரு இடத்தில் மனித எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது அந்த முகமூடி அணிந்த நபர் கூறியது போல் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. மற்றொரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஒருவரின் எலும்புகளாகவும் மீண்டும் ஆணின் எலும்புகளாகவும் இருப்பது புலனாய்வில் தெரிய வந்தது. இந்நிலையில் அண்ணாமலை எழுப்பும் 4 கேள்விகள்: இந்த முகமூடி அணிந்த நபரை வழிநடத்தியது யார்? அவருக்கு நிதி அளித்தது யார்? தர்மஸ்தலா கோவிலை அவதூறு செய்வதன் மூலம் யாருக்கு லாபம்? இந்த சதியின் உண்மையான குற்றவாளிகள் யார்? இதில் கூட அதிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சுஜாதா பட் என்ற பெண்ணின் வாக்குமூலம். அவர் தனது மகள் 2003ஆம் ஆண்டு காணாமல் போனதாக பொய்யான புகாரை செய்ய தன்னை வற்புறுத்தியதாகவும் உண்மையில் தனது மகள் உயிருடன் இருப்பதாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். இவ்வாறு சிலரின் அழுத்தத்தினால் போலியான புகாரை அளிக்க வேண்டிய சூழலில் தன்னை ஆழ்த்தியதாக அவர் வெளிப்படுத்தினார். முன்னதாக புகார் தெரிவித்த அந்த நபர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியில் மண்ணரிப்பு காடுகளின் வளர்ச்சி மற்றும் கட்டுமான பணிகள் காரணமாக சில புதைக்குழிகள் தொலைந்து போயிருக்கலாம். பகல் நேரத்தில் உடல்களை புதைப்பதை உள்ளூர்வாசிகள் பார்த்தனர். ஆனால் யாரும் எங்களை தடுக்கவோ அல்லது விசாரிக்கவோ இல்லை. கோயிலின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதால் எனக்கு என்ன லாபம்? நான் ஒரு ஹிந்து, ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.